ஓகே. ஸோ எங்களுக்கு பாஸ்ட் டென்ஸ்ல முதலாவது பாஸ்ட் டென்ஸ் வந்து நாங்க பார்த்திருந்தோம். சிம்பிள் பாஸ்ட் அப்படிங்கிற ஒரு டென்ஸை பத்தி. ஸோ அது ரெக்கார்டிங்ஸ் ப்ரீவியஸ் கிளாஸ்ல போட்டிருக்கேன். ஸோ இந்த கிளாஸ்ல வந்து இறந்த காலத்தில் இருக்கிற ரெண்டாவது வகையான பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை பத்தி பார்ப்போம். சரிதானே? ரைட். அப்ப நாம நிகழ்காலத்திலையும் இப்படி ஒரு டென்ஸ் படிச்சிருந்தோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ன்னு சொல்லி. அதாவது ஆஹ், தற்சமயத்துல ப்ரெசென்ட்ல தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நாங்க ப்ரெசென்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணோம். இப்ப அதே மாதிரி ஒரு விஷயம் பார்க்க போறோம் இறந்த காலத்துல. ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, the past continuous tense is used to describe actions or events that were ongoing at a specific time in the past. ஸோ ஒரு குறிப்பிட்ட நேரத்துல இறந்த காலத்துல தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்த செயல்கள் மற்றும் நிகழ்வுகளை நாங்க என்ன செய்றோம்? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல பார்க்கிறோம். ஸோ நாங்க ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல ரைட் நவ் அட் த மூமெண்ட்ல தொடர்ந்து நடக்கிற விஷயங்களை எழுதினோம். இங்க பாஸ்ட் கண்டினியூஸ்ல ஒரு பாஸ்ட் டைம்ல குறிப்பிட்ட ஒரு நேரத்துல தொடர்ந்து நடந்து கொண்டிருந்த விஷயங்களை குறிக்கிறதுக்கு இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ண போறோம். ரைட். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க தமிழ்ல ஃபர்ஸ்ட் பேசுவோம். நான் சொல்றேன் வந்து, நான் நேத்து படிச்சிட்டு இருந்தேன், நான் நேத்து படித்துக் கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தானே. ஸோ ஒரு விஷயத்தை நான் நேத்து அப்படிங்கிற ஒரு பாஸ்ட் டைம்ல கண்டினியூஸா செஞ்சிருக்கேன். ஸோ அது அப்படியான செயல்களை நாங்க ஆக்ஷன்ஸை குறிக்கிறது தான் இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்றோம். ரைட். ஸோ இதுதான் இந்த டென்ஸ்னுடைய எக்ஸ்பிளனேஷன். அப்போ ஒரு சிம்பிளான டென்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் மாதிரி பாஸ்ட் கண்டினியூஸும் ஒரு சிம்பிளான டென்ஸ். ரைட். ஸோ இதுதான் எக்ஸ்பிளனேஷன். இப்போ எங்களுக்கு தெரியும், ஒரு நாங்க சென்டென்ஸ் ஒன்று எழுதும்போது அதுல ஆக்சிலரி வேர்ப்ஸ் அண்ட் மெயின் வேர்ப் ஃபார்ம்ஸ் எல்லாம் நாங்க போடுவோம். ஸோ அந்த வகையில பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்குது. முதலாவது, இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல நாங்க பயன்படுத்துகின்ற ஆக்சிலரி வேர்ப்ஸ் வந்து was அண்ட் were. ரைட். ஓகே. was அண்ட் were. அப்ப எந்தெந்த சப்ஜெக்ட்ஸுக்கு was பயன்படுத்த வேண்டும், எந்தெந்த சப்ஜெக்ட்ஸுக்கு were பயன்படுத்த வேணுங்கிற ஒரு ரூல் இருக்குது. ஸோ we, you, they அண்ட் ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸ், அதாவது பன்மையான சப்ஜெக்ட்ஸ் முன்னால வந்துச்சுன்னு சொன்னா நாங்க அதுக்கு ஆக்சிலரி வேர்பாக இந்த were அப்படிங்கிற விஷயத்தை யூஸ் பண்ணுவோம். சரிதானே? ரைட். were யூஸ் பண்ணுவோம். அடுத்தது ஐ, ஹி, ஷி, இட் அண்ட் சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ். அதாவது ஐ, நான், அவன், அவள், அது, அடுத்தது ஒரு யானை அல்லது ஒரு மிருகம் அப்படின்னு சொல்லி சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ் வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு நாங்க was பயன்படுத்த வேணும். ரைட். ஸோ இதுதான் இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸ்ல பாஸ்ட் கண்டினியூஸுக்கு இருக்கிற ரூல்ஸ். ரைட். ஸோ இது எல்லாருக்கும் கிளியரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரைட். அடுத்தது ஆக்சிலரி வேர்ப்ஸ் போட்டோம்னா நாங்க மூணாவது சென்டென்ஸ்ல என்ன போடுறது? வேர்ப், அந்த மெயின் வேர்ப் நாங்க போடுவோம். ஸோ அந்த வினைச்சொல் வந்து இங்க என்ன வேர்ஷன்ல இருக்க வேணும்? ஐஎன்ஜில இருக்கணும். ஏன்? கண்டினியூஸ் டென்ஸ்ங்கிறதுனால வேர்ப் வந்து ஐஎன்ஜி ஃபார்ம் வரும். சரிதானே? ரைட். ஸோ இவ்வளவு தான் ரூல்ஸ். ரைட். இப்ப முதலாவது நாங்க பாசிட்டிவ் சென்டென்சஸ் பார்க்கலாம் இதுல. இப்போ 4 கேட்டகரிஸ்ல நாம எல்லா டென்சஸுக்கும் எழுதி பார்ப்போம். பாசிட்டிவ், நெகட்டிவ் சென்டென்சஸ், அடுத்தது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கொஷின்ஸ். ரைட் தானே? ரைட். இப்போ முதலாவது பாசிட்டிவ் சென்டென்சஸ் ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். அப்ப இங்க எப்படி இருக்கி? முதலாவது சப்ஜெக்ட் கொண்டு வரணும், ரெண்டாவது அந்த சப்ஜெக்டுக்குரிய ஆக்சிலரி வேர்ப் வரணும், தேர்ட்ல எங்களுக்கு என்ன இருக்குது? இந்த இருக்கிற மெயின் வேர்ப் இருக்குது. ஓகே. ரைட். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை கவனிங்க. ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்திருக்காரு. அப்ப ஐக்கு எங்களுக்கு பாஸ்ட் கண்டினியூஸ்ல போஸ் போட வேணும்னு தெரியும். மூணாவது வேலை அந்த அங்க இருக்கிற வேர்புக்கு ஐஎன்ஜி சேர்க்கணும். ஸோ ஐ வாஸ் ஸ்டடியிங் ஃபார் மை எக்ஸாம். அப்ப என்ன விஷயம்? நான் என் எக்ஸாமுக்கு படிச்சு கொண்டிருந்தேன். அப்ப இறந்த காலத்துல ஒரு தொடர்ந்து செஞ்சு கொண்டிருந்த ஒரு வேலையை குறிக்கும். ஐ வாஸ் ஸ்டடியிங் ஃபார் மை எக்ஸாம் அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது எக்ஸாம்பிள கவனிங்க. ஷி வாஸ் சிங்கிங் அ பியூட்டிஃபுல் சாங். ஷி வாஸ் சிங்கிங் அ பியூட்டிஃபுல் சாங். அப்ப ஷி அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கு அகைன் வாஸ்ங்கிற ஆக்சிலரி வேர்ப், சிங் அப்படிங்கிற அந்த மெயினான அந்த வேர்புக்கு ஐஎன்ஜி சேர்த்திருக்கோம். ஸோ ஷி வாஸ் சிங்கிங் அ பியூட்டிஃபுல் சாங்னு சொன்னா என்ன? அவள் ஒரு அழகான பாடலை பாடிக்கொண்டிருந்தாள். அப்ப பாஸ்ட்ல கண்டினியூஸா செஞ்ச ஒரு வேலை. மூணாவது சென்டென்ஸை கவனிங்க. தே அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்திருக்கு, அவர்கள் அப்படின்னு சொல்லி.
ஸோ அதுக்கு ப்ளூரல் சப்ஜெக்ட் தானே, அதுக்காக நாங்க அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ணிருக்கோம், ரைட்? மூணாவது அந்த வேர்ப் வந்து ஐஎன்ஜி ஃபார்ம். ஸோ பிளே அப்படிங்கிற வேர்புக்கு ஐஎன்ஜி சேர்த்து பிளேயிங் அப்படின்னு இருக்கு. ஸோ தே வர் பிளேயிங் கிரிக்கெட் இன் தி ஆஃப்டர்நூன். அவங்க பகல் நேரத்துல கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தாங்க. அப்ப ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொன்னா ஒரு பகல் நேரம் ஒன்றுல ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து தேவர் பிளேயிங் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அவங்க விளையாடி கொண்டிருந்தாங்கன்னு சொல்லி. அப்ப கண்டினியூஸா விளையாடி இருக்காங்க. ஆனா எந்த டைம்ல? பாஸ்ட்ல, ரைட்? ஓகே. We were watching a movie last night. அப்ப லாஸ்ட் நைட்னு சொல்றது சென்ற இரவு. அப்ப சென்ற இரவு நாங்கள் ஒரு படம் பார்த்து கொண்டிருந்தோம். அப்ப நாங்கள்னு சொல்ற இந்த ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ணிக்க. அகைன் கண்டினியூஸ் டென்சஸ்ல வேர்ப் வந்து ஐஎன்ஜி. ஸோ we were watching a movie last night. இப்ப இதை நான் present கண்டினியூஸ்ல சொல்றேன். அப்படி சொல்லியிருப்பேன், we are watching we are watching a movie now. இப்போது நாங்கள் ஒரு படம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்ப பாருங்க, லாஸ்ட் நைட் பார்த்துட்டு இருந்ததை we were watching a movie last nightனு சொல்றோம். இப்ப பார்த்துட்டு இருக்கோம்னு சொன்னா we are watching a movie nowன்னு சொல்றோம். சோ இங்க எங்களுக்கு எதை சேஞ்ச் பண்ணதால எங்களுக்கு இங்க காலம் மாறுறது எங்களுக்கு விளங்குது? யாருக்கும் சொல்லலுமா? இந்த ரெண்டு சென்டென்சஸ்லயும் எதை நாங்க சேஞ்ச் பண்ணதால எங்களுக்கு காலம் மாறினது விளங்குது, டைம் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி? Was. ரைட். இந்த இருக்கிற ஆக்சிலரி வேர்ப் இங்க வேர்ப் போட்டிருக்கோம். வேர்ப் போட்டோம்ஸ் என்ன எங்களுக்கு அது இறந்த காலமா போயிட்டு, அதே இது போட்டோம்ஸ் என்ன அது ப்ரெசென்ட்டுக்குரியது. ஸோ அது ப்ரெசென்ட் டென்ஸ்ல நாங்க சொல்றோம். ஸோ இதான் டிஃபரன்ஸ். ஓகே. ஸோ அஞ்சாவது எக்ஸாம்பிள் கவனிங்க. He was driving to work at 8 a.m. அவன் 8 மணிக்கு அவனுடைய வேலைக்காக வாகனம் செலுத்திக் கொண்டிருந்தான். வேலைக்கு போறதுக்கு, ஒரு ஒர்க்குக்கு போறதுக்கு 8 மணிக்கு அவர் கார் ஓட்டிட்டு இருந்தாரு, வாகனம் ஓட்டிட்டு இருந்தாருன்னு சொல்றோம். ஸோ ஒரு பாஸ்ட் டைம்ல ஏதோ ஒரு டைம்ல ஒரு 8 மணிக்கு மார்னிங், ஏஎம்னா மார்னிங். ஸோ அந்த டைம் அவர் கார் செலுத்திட்டு இருந்தாரு, அதாவது ஒரு வாகனம் செலுத்திட்டு இருந்தாருன்னு சொல்றோம். டிரைவ் மீன்ஸ் என்ன? ஒரு ஒரு வெஹிக்கிள் ஒன்றோ ஓட்டுரு, சரியா? ரைட். ஸோ இது நெகட்டிவ் சென்டென்ஸ். இப்போ இவ்வளவுதான் பாசிட்டிவ். அப்ப பாருங்க, முதலாவது சப்ஜெக்ட் இருக்குது, ரெண்டாவது ஆக்சிலரி வேர்ப், அந்த சப்ஜெக்ட் ப்ளூரலா சிங்குலரான்னு பார்த்துட்டு வாஸ் வேர்ப் போடுறோம். மூணாவது அந்த வேர்ப் வந்து கண்டினியூஸ் டென்ஸாக இருக்கிறதால எப்பயுமே ஐஎன்ஜி ஃபார்ம்ல வருது. ஓகே, ரைட். அப்ப இதுல நெகட்டிவ் ஸ்ட்ரக்சர் இனி எப்படி வரப்போகுது? எங்களுக்கு தெரியும், ஆக்சிலரி வேர்போட சேர்த்து ஒரு நோட் ஒன்று இருக்கு. அதானே எங்களோட நெகட்டிவ் உள்ள எல்லா எல்லா டென்சஸுக்குமே அது காமன். நெகட்டிவ்னா எங்களுக்கு ஆக்சிலரி வேர்புக்கு பின்னால ஒரு நோட் சேரும், சரிதானே? அப்ப பாஸ்ட்ல ஒரு விஷயம் தொடர்ந்து நடக்கல, தொடர்ந்து செய்யல அப்படின்னு சொல்ல போறோம் சொன்னா இந்த நெகட்டிவ் ஃபார்ம் நாங்க யூஸ் பண்ணுவோம். இப்ப நான் வந்து இந்த எக்ஸாமுக்கு படிச்சிட்டு இருக்கல அப்படின்னு நான் சொல்ல போறேன்னு சொன்னா ஐ வாஸ் நாட் ஸ்டடியிங் ஃபார் மை எக்ஸாம். ஐ வாஸ் நாட் ஸ்டடியிங் ஃபார் மை எக்ஸாம். அப்ப பாருங்க, இந்த ஆக்சிலரி வேர்புக்கு பக்கத்துல நாட் அப்படிங்கிறத மட்டும் சேர்த்திருக்கேன் நெகட்டிவ் ஃபார்ம்ல. அப்ப நீங்க என்ன செய்யலாம்? இங்க இருக்கிற கான்ட்ராக்ஷன் என்ன? கான்ட்ராக்ஷன் அந்த சுருக்கமாக நாங்க எழுதுவோம் தானே. இப்ப அந்த ஆக்சிலரி வேர்பை நொட்டையும் சேர்த்து நீங்க வாஸ் நாட் அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னு சொன்னா நீங்க எழுதையிலும் அதை wasn't எழுதையிலும். அதே போல were not வந்துச்சுன்னு சொன்னா அதை எப்படி எழுதலாம் were not? were not இப்படி எழுதையிலும், ரைட்? weren't. ஸோ வாஸ் நாட் wasn't எழுதையிலும், were not weren't அப்படின்னு எழுதையிலும். ஸோ she was not singing a beautiful song. அவள் ஒரு அழகிய பாடலை பாடிக்கொண்டிருக்கவில்லை. அப்ப இந்த வேலையை கண்டினியூஸ் ஒரு பாஸ்ட் டென்ஸ்ல செய்யலன்னு சொல்றோம், பாஸ்ட் டைம்ல. அடுத்தது they were not playing cricket in the afternoon. அவங்க பகல் வேளையில கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கவில்லை அப்படின்னு நெகட்டிவா சொல்றோம். ஸோ they were not. ஓகே. அப்ப இந்த was not இங்க சேர்த்து எழுதினோம்னு சொன்னா நாங்க wasn't அப்படி எழுதிடும். அதே போல இந்த were not என்ன செய்யலும்? weren't அப்படின்னு எழுதிடும். ஓகே, ரைட், weren't. So they weren't playing cricket in the afternoon. அதே போல அடுத்த விஷயம், we were not watching a movie last night. நாங்க நேத்து நைட் வந்து ஒரு படம் பார்த்து கொண்டிருக்கவில்லை அப்படின்னு சொல்றோம். ஸோ again எங்களுக்கு past continuous tense. அடுத்தது he was not driving to work at 8 a.m. அவன் 8 மணிக்கு வேலைக்கு டிரைவ் பண்ணி கொண்டிருக்கவில்லை அப்படின்னு சொல்றோம். ஸோ அகைன் பாஸ்ட் கண்டினியூஸ்ல ஒரு நெகட்டிவ் வேர்ஷன், சரிதானே? ஸோ இந்த பாஸ்ட் கண்டினியூஸ்ல இருக்கின்ற
பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் உங்களுக்கு கிளியரா? இஸ் தேர் எனி டவுட்ஸ்? எனி டவுட்ஸ்? ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருக்கா இதுல? இல்ல ஓகே, சார். கிளியர். ரைட். ஸோ இது வெரி ஒரு சிம்பிளான ஒரு டென்ஸ். அப்போ எங்களுக்கு அந்த ஆக்சிலரி வேர்பையும் வேர்ப் ஃபார்மையும் பார்க்கறதன் மூலமா அது என்ன டென்ஸ்னு சொல்லி எங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு இயலும். ரைட். இப்போ அடுத்தது சென்டென்சஸ் முடிஞ்சா, ஸ்டேட்மெண்ட் ஃபார்மட் முடிஞ்சா அடுத்தது எங்களுக்கு எப்படியும் கொஷன் வரும். ஸோ கொஷனுக்கு எங்களுக்கு தெரியும் என்ன முன்னால் இருக்கும், ஆக்சிலரி வேர்ப்ஸ் முன்னால் இருக்கும். அதில் இந்த சப்ஜெக்ட் சென்டென்ஸ்ல இருக்கிற சப்ஜெக்ட் வந்து எப்படி இருப்பாங்க, அதுக்கு பக்கத்தில் இருப்பாங்க. ரைட். ஸோ இதுதான் இவர ஸ்ட்ரக்சர். ஸோ பாசிட்டிவ் கொஷின்ஸ், அதாவது நீங்க படிச்சிட்டு இருந்தீங்களா, நீங்க விளையாடிட்டு இருந்தீங்களா, இப்படியெல்லாம் பாசிட்டிவான கேள்வி நாங்க பாஸ்ட் கண்டினியூஸ்ல கேட்க போறோம்னு சொன்னா இந்த மாதிரி தான் கேட்போம். ஸோ இந்த இடத்துல இப்படி கேட்போம், உங்களோட எக்ஸாமுக்கு நீங்க படிச்சிட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்போம். சரிதானே? ரைட். Were you studying for your exam? அப்ப பாருங்க, யூ அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கு நாங்க ஆக்சிலரி வேர்ப் போட்டிருக்கோம். அப்ப அங்க இருக்கிற சப்ஜெக்ட் யூ. அப்ப எங்களோட பாசிட்டிவ் கொஸ்டின் ஸ்ட்ரக்சர் அப்படித்தானே, முதலாவது ஆக்சிலரி வேர்பும் ரெண்டாவது சப்ஜெக்ட் நிக்கணும். ரைட். were you அப்படின்னு சொல்லி வருது, வந்துட்டு அங்க இருக்கிற வேர்புக்கு நாம என்ன போடுவோம், ஐஎன்ஜி போடும். ஸோ ஸ்டடி அப்படிங்கிற வேர்புக்கு ஐஎன்ஜி தான் ஸ்டடிங். ஸோ were you studying for your exam? உங்களோட எக்ஸாமுக்கு நீங்க படிச்சிட்டு இருந்தீங்களா, பாஸ்ட்ல இந்த வேலையை செஞ்சிட்டு இருந்தீங்களான்னு கேட்கும் கண்டினியூஸா. ஸோ இதுதான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ இது ஒரு பாசிட்டிவான கொஷின். அடுத்தது கேட்கும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இமேஜின் பண்ணி பார்ப்போம் ரியல் லைஃப் சினாரியோ. இப்போ உங்களோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இருக்கான்னு வைங்க. அவ வந்து ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வைங்க. ஒரு ஃப்ரெண்ட் வந்து நேத்து ஒரு ப்ரோக்ராம்ல ஒரு சாங் ஒன்று படிச்சிருக்கா. அதை மற்ற ஃப்ரெண்டும் போய் பார்த்துருக்கா. இப்போ நீங்க மற்ற ஃப்ரெண்ட்ட கேட்குறீங்க, ஆஹ் அந்த ஃப்ரெண்ட் வந்து அவள் வந்து நல்ல ஒரு அழகான பாட்டு படிச்சிட்டு இருந்தாளா அப்படின்னு கேட்குறீங்க. அப்ப கேட்கக்குள்ள நீங்க எப்படி கேட்பீங்க? Was she singing a beautiful song? அவள் ஒரு அழகிய பாடலை பாடிக்கொண்டிருந்தாளா அப்படின்னு கேட்குறீங்க. அடுத்தது இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஆஹ் நேத்து கிரிக்கெட் விளையாடி இருக்காங்க. அப்ப நீங்க அவங்கள்ட்ட கேட்குறீங்க, வேறொரு உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்குறீங்க, were they playing cricket in the afternoon? அவங்க பகல் டைம்ல கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாங்களா, விளையாடி கொண்டிருந்தார்களா அப்படின்னு சொல்லி கேட்போம் தானே. ஸோ தட்ஸ் வாட் இட் இஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ், இதை நாங்கள் கொஞ்சம் மாற்றுவோம், were யூன்னு போடுவோம். ஸோ were you watching a movie last night? போன இரவு வந்து நீங்க ஒரு படம் பார்த்துட்டு இருந்தீங்களா, படம் பார்த்து கொண்டிருந்தீர்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன பாவிக்கும்? ஸோ இங்கே திஸ் இஸ் த திங், ரைட்? were you watching a movie last night? அப்போ ஆக்சிலரி verb முன்னால, சப்ஜெக்ட் ரெண்டாவது, மூணாவது verb வருது. சரிதானே? அடுத்தது, was he driving to work at 8 a.m.? அவன் 8 மணிக்கு, மார்னிங் 8 மணிக்கு வேலைக்கு போறதுக்கு டிரைவ் பண்ணி கொண்டிருந்தானா கேட்குறீங்க. ஸோ another எக்ஸாம்பிள். ரைட். இதான் பாசிட்டிவ் கொஷின்ஸ் ஸ்ட்ரக்சர். அப்ப என்ன, பாஸ்ட்ல இந்த விஷயம் கண்டினியூஸா நடந்துச்சா அப்படின்னு நாங்க கேட்கணும்னு சொன்னா இந்த பாசிட்டிவ் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்றோம் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல. நெக்ஸ்ட் ஒன், நெகட்டிவ் கொஷின்ஸ். நெகட்டிவ் கொஷின்ஸ் நீங்க எப்படி கேட்போம்? நீங்க அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கலையா, நீங்க படம் பார்த்துட்டு இருக்கலையா, நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கலையா, இப்படி கேட்போம் தானே அந்த இல்லையா போட்டு. ஸோ எல்லா டென்சஸ்லயும் நாங்க அப்படியான கொஷின்ஸும் கேட்கலாம். ஸோ இங்கேயும் என்ன செய்யறோம், நெகட்டிவ் கொஷின்ஸ் கேட்கும். ரைட். அப்போ உங்களுக்கு தெரியும் நெகட்டிவ் ஸ்ட்ரக்சர்ல சென்டென்சஸ்ல எப்படி இருக்குது, ஆக்சிலரி வேர்பும் நொட்டும் சேர்ந்து இருக்குது. அப்போ கொஷின்ஸ்ல என்ன செய்யணும், ஆக்சிலரி வேர்ப் முன்னால வரணும். அப்போ நெகட்டிவ் கொஷின்ஸ்ல அந்த ஆக்சிலரி வேர்போட சேர்த்து இந்த இருக்கிற நொட்டையும் சேர்த்து முன்னால் எடுப்போம். அப்ப வாஸ் நாட் சென்டென்ஸுக்கு முன்னால் இருக்க போது நெகட்டிவ் கொஷின்ஸ்ல, அதே போல அது வேர் நாட்டாக இருந்துச்சுன்னா வேர் நாட் முன்னால இருக்கும். வந்துட்டு அதுக்கு பக்கத்துல சப்ஜெக்ட் அண்ட் தென் verb இருக்கு. சரிதானே? Right. அப்ப இங்க பாருங்க, இதை நான் எழுதுறேன். were not you studying for your exam? were not you studying for your exam? நீங்க உங்களோட எக்ஸாமுக்கு படிச்சிட்டு இருக்கலையா? அப்ப இந்த வேர் நோட்டை நாம எழுதிடும். ரைட்.
weren't you studying for your exam? நீங்க உங்களோட எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கலையா அப்படின்னு கேட்கும். சரிதானே? ரைட். இப்ப அதே போல wasn't she singing a beautiful song? அவள் ஒரு அழகிய பாடலை பாடிக்கொண்டிருக்கவில்லையா அப்படின்னு கேட்கும். அப்ப அந்த இல்லையா சேர்த்து கேட்கும்போது அது என்னையா போகுது? நெகட்டிவ் கொஷின்ஸா போகுது. சரிதானே? ஸோ அதே போல another example, weren't they playing cricket in the afternoon? அவங்க பகல் டைம்ல கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கலையா? weren't were not we watching a movie last night? நாங்க கடந்த இரவு ஒரு படம் பார்த்துட்டு இருக்கலையா அப்படின்னு கேட்கும். wasn't he driving to work at 8 a.m? அவன் 8 மணிக்கு ஒர்க்குக்கு டிரைவ் பண்ணி கொண்டு இருக்கலையா? அப்ப அந்த இல்லையா சேர்த்து கேட்கும்போது எங்களுக்கு நெகட்டிவ் கொஷின்ஸா வரும். அதுல was நொட்டோ were நொட்டோ சப்ஜெக்ட்டுக்கு முன்னால ரைட். ஸோ இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் மாதிரி ஒரு வெரி சிம்பிளான டென்ஸ். சரிதானே? எந்த வகையான கன்ஃபியூஷன்ஸும் இல்லாத ஒரு சிம்பிளான ஒரு டென்ஸ். ஸோ இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எல்லாருக்கும் விளங்கிச்சா? ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்? ஓம் சார். ரைட். அப்ப இது ஒரு ஈஸியான டென்ஸ். மற்ற ஆட்களுக்கு விளங்கிச்சா எல்லாருக்கும்? ஷிஃப்கா அண்ட் ஆயிஷா. ஓம் சார் விளங்கிட்டு. ஓ ரைட், ஓகே, சரி. இப்போ இப்படி செய்வோம். நாங்க இதுல அடுத்த டென்ஸும் பார்க்க இருக்கோம். பட் அதுக்கு முன்னால இப்ப நான் ஒவ்வொருத்த டைம் ஒரு எக்ஸாம்பிள் கேட்கேன். சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு கேன்ஜா சொல்லுங்க. இப்ப நான் தமிழ்ல ஒரு சென்டென்ஸ் சொல்றேன், அது எனக்கு இங்கிலீஷ்ல சொல்லுங்க. சரியா? அதாவது பாஸ்ட் கண்டினியூஸ்ல நான் சொல்றேன். அப்ப சென்டென்ஸ் நீங்க எது எனக்கு சொல்லணும்னு சொன்னா, நான் நேற்று படித்துக் கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்லணும். அப்ப நீங்க அதை எப்படி எழுதுவீங்க? நான் நேற்று படித்துக் கொண்டிருந்தேன். இது எப்படி நீங்க எழுதலாம் பாஸ்ட் கண்டினியூஸ்ல? I was studying yesterday. ரைட், வெல் டன். ஐ வாஸ் ஸ்டடிங் எஸ்டர்டே. ரைட். அப்ப அந்த நேத்து ஒரு ஹவருக்கு முன்னால 1 hour பிஃபோர் அந்த அப்படிலாம் வரும் தானே அந்த டைம், அதை நாங்க சென்டென்ஸ்ல லாஸ்ட்ல எட் பண்ணுவோம். சரிதானே? இப்ப நேத்துன்னு சொன்னா எஸ்டர்டேன்னு சொல்லி லாஸ்ட்ல வரும். ரைட். ஸோ கேனுஜா வந்து சொன்னது கரெக்ட். ஐ வாஸ் ஸ்டடிங் எஸ்டர்டே. அடுத்தது யாருன்னு சொன்னா ஆயிஷா சொல்லுங்க. ஆயிஷா வந்து சொல்லுங்க என்னன்னு சொன்னா, நாங்கள் காலையில் விளையாடிக் கொண்டிருக்கவில்லை. நாங்கள் காலையில் விளையாடிக் கொண்டிருக்கவில்லை. ஆயிஷா. சொல்லிடுமா? ஓகே. ஸோ நான் அதுக்கு எழுதுறேன். அப்ப நாங்கள் காலையில் விளையாடி கொண்டிருக்கவில்லைன்னு சொன்னது என்ன? பாஸ்ட் கண்டினியூஸ்ல ஒரு நெகட்டிவ் ஆனது. ஸோ அப்ப எப்படி எழுதுவேன் நான்? we were we were not playing in the morning. We were not playing in the morning. ரைட். அப்ப இங்க பாருங்க, எங்களுக்கு அந்த ஆஃப்டர்நூன் மாதிரி வந்துச்சு தானே, அந்த பகல் வேளையில் நாங்கள் விளையாடி கொண்டிருந்தோம்னு சொல்லி. தே வர் பிளேயிங் கிரிக்கெட் இன் தி ஆஃப்டர்நூன் என்ன, அவங்க பகல் நேரத்துல கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தாங்க. இப்ப அதே மாதிரி இன்னொரு சென்டென்ஸ் தான் நாம எழுதிருக்கோம் இங்க. வி வர் நாட் பிளேயிங் இன் த மார்னிங். நாங்க காலையில விளையாடி கொண்டிருக்கவில்லை அப்படின்னு சொல்லி. சரிதானே? ரைட். அடுத்தது ஷிஃப்கா எங்க காணோம், உங்களுக்கு நெட்வொர்க் ப்ராப்ளமா தெரியா? ரைட். ஸோ இதுதான் இதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ். ரைட். ஸோ வெரி ஈஸியான ஒரு டென்ஸ். ஸோ இது எல்லாருக்கும் கிளியர்னு சொல்லி நினைக்கிறேன். ரைட். ஓகே. இப்போ அடுத்தது நாங்க எங்களோட அடுத்த டென்ஸுக்கு போவோம். நாங்க ப்ரெசென்ட்ல பெர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்த மாதிரி பாஸ்ட்ல ஒரு பெர்ஃபெக்ட் டென்ஸ் பார்க்க போறோம். சரிதானே? ஸோ அதான் வந்து நெக்ஸ்ட். ஓகே. ஸோ அதுக்கு போவோம். ரைட். இப்போ அப்படியே பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கு நான் மாறேன். ஓகே. ரைட். சரி. இப்போ பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னா என்ன முதல் பார்ப்போம். The past perfect tense is used to describe an action that was completed before another action or point in time in the past. Right. அப்ப past perfect tense என்ன? ஒரு இறந்த காலத்துக்கு முன்னால நடந்த இன்னொரு இறந்த காலம். அதாவது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள்
ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொன்னா அந்த விஷயத்துக்கு முன்னால இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் தானே அதுக்கு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை நான் ஒரு டைம் லைன்ல நான் உங்களுக்கு காட்டுறேன்னு சொன்னா இங்க பாருங்க. இப்படி ஒரு டைம் லைன் ஒன்று எடுப்போம். ரைட், இது ப்ரெசென்ட், இங்க இருக்கிறது பாஸ்ட், இது ப்ரெசென்ட், இங்கால ஃபியூச்சர்னு வைப்போம் சரிதானே. ஸோ இங்கால இன்னொரு லைன் போடுறேன். ரைட், இங்க உண்டு. அவங்க வந்த அவங்க வந்த போது நான் படித்துக் கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்லணும் சரிதானே. அவங்க வந்தபோது ஆஹ் சரி இப்படி சொல்லுவோமே, இரவு சாப்பாட்டுக்கு முன்னால் நான் என் ஹோம்ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணினேன் அப்படின்னு சொல்லுவோம். ரைட், அப்ப டின்னர் சாப்பிட்றங்கிறது, இரவு சாப்பாடுங்கிறது ஒரு இறந்த காலம் சரிதானே. அதுக்கு முன்னால நான் ஹோம்ஒர்க்கை முடிச்சேன் அப்படின்னு சொல்றது இன்னொரு பாஸ்ட். அப்ப நாங்க சாப்பிட்றதுக்கு முன்னால ஹோம்ஒர்க்கை முடிச்சிருக்கோம். அப்ப ஒரு பாஸ்ட்டுக்கு முன்னால இருக்கிற இன்னொரு பாஸ்ட் தான் என்ன, இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அப்ப இது ஒரு ரெண்டு இறந்த கால நிகழ்வுகள தொடர்ச்சியை காட்டு. ஒரு ஈவெண்ட்டுக்கு பின்னால இன்னொரு ஈவெண்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சரிதானே. ஸோ ஒரு இறந்த காலம் ஒன்று இருக்கும், அதுக்கு முன்னால முடிக்கப்பட்ட இன்னொரு வேலையை குறிக்கிறது தான் நாங்க இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணோம். ரைட், ஸோ இதுதான் இதோட எக்ஸ்பிளனேஷன். ரைட், ஓகே. ரைட், இப்போ இது எப்படி இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல பார்ப்போம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ்ல பார்க்கறதுக்கு முன்னால எங்களுக்கு இந்த டென்ஸினுடைய கிராமட்டிக்கல் ரூல்ஸ் தெரிய வேணும். அப்ப முதலாவது இங்க பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல வர வேண்டிய ஆக்சிலரி வேர்ப்ஸ் had. ஒரே ஒரு ஆக்சிலரி வேர்ப் தான் had. ஓகே, had மட்டும்தான். அது என்ன சப்ஜெக்டாக இருந்தாலும் நாங்க had மட்டும்தான் போடுவோம். அப்ப இதுல எங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இல்லை. ஆல் சப்ஜெக்ட்ஸ், எல்லா வகையான சப்ஜெக்ட்ஸுக்கும் இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல நாங்க யூஸ் பண்ண வேண்டியது had மட்டும்தான். அப்ப பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல நாம ரெண்டு ஆக்சிலரி வேர்ப்ஸ் யூஸ் பண்ணிப்போம், ஹேவ் அல்லது ஹேஸ். அது அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிடும். ஆனா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல எங்களுக்கு ஒரே ஒரு ஆக்சிலரி வேர்ப் தான், அது ஹேட். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அந்த ஹேடை மட்டும்தான் நாங்க யூஸ் பண்ணுவோம். அதே போல இன்னொரு மெயின் விஷயம் இருக்கு, நாங்க எப்பயும் பார்க்குற மாதிரி அந்த வேர்ப்ட ஃபார்ம். அப்ப பெர்ஃபெக்ட் டென்சஸ்ல எப்பயுமே வேர்ப் என்ன ஃபார்ம்ல வரும் நான் சொல்லியிருக்கேன், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்ஷன்ல வரும் சரிதானே. ஸோ V3. ரைட், ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் இங்க இருக்கிற டென்ஸுக்குரிய ரூல்ஸ். ரைட், ஸோ ஆக்சிலரி வேர்ப் வந்து ஹேட், மெயின் வேர்ப் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்ஷன் பெர்ஃபெக்ட் டென்ஸ் சரிதானே. இப்ப பாசிட்டிவ் டென்சஸை பார்ப்போம். ரைட், பாசிட்டிவ் சென்டென்சஸ்ல இருக்கிற பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல இருக்கிற ஸ்ட்ரக்சரை கவனிங்க. முதலாவது சப்ஜெக்ட் வரும், ரெண்டாவது எங்களுக்கு ஆக்சிலரி வேர்ப் யாரு, ஹேட். அப்ப இந்த ஆக்சிலரி வேர்ப் வருவாரு, அதுக்கு பின்னால யாரு, அதாவது இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். தேர்ட், மூணாவது இருக்கிற விஷயம் வந்து மெயின் வேர்ப், அவர் என்ன இதுல வரணும், தேர்ட் ஃபார்ம், அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்ஷன். அப்ப சப்ஜெக்ட் ஆக்சிலரி வேர்பான ஹேட் ரெண்டாவது, மூணாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்ஷன் ஆஃப் த வேர்ப் வரணும் சரிதானே. ஸோ இதான் விஷயம். அப்ப எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம். என்ன, டின்னருக்கு முன்னால நான் என் ஹோம் ஒர்க்கை முடிச்சிருந்தேன். அப்ப இது எப்படி வரும் தெரியுமா, செஞ்சிருந்தேன், முடிச்சிருந்தேன், பார்த்திருந்தேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்ல வரும். ஸோ ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட், அதுக்கு ஹேட் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்ப், மூணாவது ஃபினிஷ் அப்படிங்கிற வேர்புடைய என்ன வேர்ஷன் வரணும், தேர்ட் வேர்ஷன். அப்ப ஃபினிஷ்ட தேர்ட் வேர்ஷன் என்ன, ஃபினிஷ்ட். ஸோ ஐ ஹேட் ஃபினிஷ்ட் மை ஹோம் ஒர்க் பிஃபோர் டின்னர். டின்னருக்கு முன்னால, அதாவது டின்னர்னு சொன்னா என்ன, இரவு சாப்பாடு. பிஃபோர்னு சொன்னா முன்னால. அப்ப டின்னருக்கு முன்னால என் ஹோம் ஒர்க்கை நான் முடிச்சிருந்தேன். அப்ப ஒரு பாஸ்ட்டுக்கு முன்னால இன்னொரு வேலையை செஞ்சிருக்கேன் சொல்லக்குள்ள அது இன்னொரு பாஸ்ட். ஸோ அந்த சீக்வன்ஸா காட்டுறதுக்கு ரெண்டு ஈவெண்ட்ஸ் இறந்த காலத்தில் நடந்திருக்கு. அப்ப ஒரு பாஸ்ட் ஈவெண்ட்டுக்கு முன்னால நடந்த இன்னொரு பாஸ்ட் ஈவெண்ட். அப்ப டின்னர் அப்படிங்கிறது, நாங்க டின்னர் சாப்பிட்டேங்கிறது ஒரு இறந்த காலம். அதுக்கு முன்னால ஹோம் ஒர்க்கை முடிச்சேங்கிறது அது இன்னொரு பாஸ்ட். ஸோ அந்த ஈவெண்ட்ஸ்ல அந்த தொடர்ச்சியை காட்டுறது தான் இறந்த காலத்துல இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வரும். ரைட், அடுத்தது she had visited the museum by noon. noon என்ன, பகல். அப்ப
பகல் நேரம் போல. அப்ப அந்த பைன்னு போட்டோம்னு சொன்னா அந்த நேரத்தில் அப்படின்ற மாதிரியான மீனிங். ஸோ ஷி ஹேட் விசிட்டட் த மியூசியம் பை நூன். அவ பகல் நேரத்தில் அவள் என்ன மியூசியத்துக்கு போயிருந்தாள், சென்றிருந்தாள். அப்ப ஒரு பாஸ்டுக்கு முன்னால் இருக்கிற இன்னொரு பாஸ்ட். மூணாவது எக்ஸாம்பிள், ஐ ஹேட் ஆல்ரெடி ஈட்டன் வென் தே அரைவ்ட். அப்ப பாருங்க, வென் தே அரைவ்டுன்னு சொல்றது ஒரு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். தே அரைவ்டுன்னு இருக்கு தானே, அவரு தே டிட் அரைவ் தான், இங்க தே அரைவ்டுன்னு இருக்காரு, சரிதானே? ஸோ தே அரைவ்ட். அப்ப அவங்க வந்த போது, அரைவ்ட்னு சொன்னா என்ன, வந்து சேர்ற. அப்ப அவங்க வந்து சேர்ந்த போது வென்னு சொல்றது அந்த போது அப்படிங்கிறத குறிக்கிறது. ஸோ ஐ ஹேட் ஆல்ரெடி ஈட்டன் வென் தே அரைவ்ட் அப்படின்னு சொன்னா என்ன, அவங்க வந்த போது நான் ஏற்கனவே சாப்பிட்டிருந்தேன். அப்ப ஐ ஹேட், அப்ப இந்த ஆல்ரெடிங்கிற சொல் வந்து ஏற்கனவே அப்படிங்கிறத குறிப்போம் தானே, அதான் விஷயம். ஸோ இப்போ அதை விட்டு போட்டு பாருங்களேன். அப்போ ஐ ஹேட் ஈட்டன் வென் தே அரைவ்ட். அவங்க வந்த போது நான் சாப்பிட்டு இருந்தேன். அப்போ அவங்க வந்த அப்படிங்கிறது ஒரு இறந்த காலத்தில் நடந்த செயல். அதுக்கு முன்னால நாங்க சாப்பிட்டோங்கிறது இன்னொரு இறந்த காலம். அப்ப ரெண்டு இறந்த கால விஷயங்களோட தொடர்ச்சியை காட்டுது. ஐ ஹேட் ஈட்டன் வென் தே அரைவ்ட். அப்ப இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்சஸ் பொதுவாக ஒரு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கிற சென்டென்ஸோட சேர்ந்து வரும். அப்ப இங்க பாருங்க, இந்த இருக்கு தே அரைவ்னு இருக்கிறது. நாங்க பார்த்தோம் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல தே அரைவ்னு சொன்னா எப்படி இருக்கிறது. தே அரைவ்டுன்னு சொன்னா தே டிட் அரைவ். இந்த விஷயம் தானே, டிட்டும் அந்த வேர்பினுடைய முதலாவது வேர்ஷனும் சேர்ந்து என்ன தரும் எங்களுக்கு, அந்த வேர்பினுடைய ரெண்டாவது வேர்ஷனை தரும். அப்ப இந்த அரைவ்டு இருக்கிறது ரெண்டாவது வேர்ஷன். ஸோ இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்குரிய சென்டென்ஸ் பின்னால் இருக்கிறது. அப்ப ஐ ஹேட் ஈட்டன் வென் தே அரைவ்டுன்னு சொன்னா அவங்க வந்தபோது நான் சாப்பிட்டு இருந்தேன். அப்ப நான் சாப்பிட்டு இருந்தேன்ங்கிறது தான் இங்க மேட்டர், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அப்போ ஒரு இறந்த காலத்துக்கு முன்னால செய்யப்பட்ட இன்னொரு இறந்த காலத்தில் இருக்கிற வேலை. ஸோ எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் எங்களுக்கு ஹேட் போடணும்னு தெரியும். அப்ப ஐ வந்தாலும் ஹேட் போட்டிருக்கோம். அடுத்தது என்ன, ஈட்டன். ஈட் அப்படிங்கிறதுல வேர்ஷன் 3. ஈட்ற வேர்ஷன் 2 என்ன, 8. வேர்ஷன் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல எங்களுக்கு என்ன வேணும், வேர்ஷன் 3 வேணும். அப்ப ஈட்டினுடைய வேர்ஷன் 3 ஈட்டன். ஸோ ஐ ஹேட் ஈட்டன், நான் சாப்பிட்டிருந்தேன். வென் தே அரைவ்ட், அவர்கள் வந்தபோது. ரைட், அதான் விஷயம். இப்ப அடுத்தது பாப்போம். ஷீ ஹேட் கம்ப்ளீட்டட் ஹர் ப்ரொஜெக்ட் பிஃபோர் த டெட்லைன். டெட்லைன் என்று சொன்னா ஒரு விஷயத்தை நாங்க செஞ்சு முடிக்கக்கூடிய கடைசி இறுதி திகதி. அப்ப பிஃபோர் த டெட்லைன் சொன்னா இறுதி திகதிக்கு முன்னால் அவள் அவளுடைய ப்ரொஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி இருந்தாள். அப்ப டெட்லைன் அப்படிங்கிறது ஏற்கனவே இறந்த காலத்துல இருந்த ஒரு விஷயம். அதுக்கு முன்னால அவள் அவள் ப்ரொஜெக்டை ஃபினிஷ் பண்ணியிருந்தாள், கம்ப்ளீட் பண்ணியிருந்தாள்னு சொல்றோம். ஸோ ஷீ அப்படிங்கிற சப்ஜெக்ட், ஹேடுங்கிற ஆக்சிலரி வேர்ப், கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற V3. ரைட். ஸோ ஷீ ஹேட் கம்ப்ளீட்டட் ஹர் ப்ரொஜெக்ட் பிஃபோர் த டெட்லைன். பாருங்க, அப்ப அடுத்தது பாப்போம். We had left the house by the time it started raining. மழை பெய் மழை பெய்ய ஆரம்பித்த நேரத்தில் நாங்கள் வீட்டை விட்டு புறப்பட்டிருந்தோம். மழை பெய்ய ஆரம்பித்த நேரத்தில் வீட்டை விட்டு நாங்கள் புறப்பட்டிருந்தோம். அப்ப புறப்பட்டு இருந்தோம்னு சொல்றது மழை பெய்யறதுக்கு முன்னால நாங்க புறப்பட்டிருந்தோம்னு சொல்றோம். ஸோ அது வந்து என்ன, அதுவும் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல நாங்க காட்டுறோம். ஸோ பின்னால இருக்கிறது வந்து இட் ஸ்டார்டட் ட்ரெயினிங் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இட் இட் டிட் ஸ்டார்ட் அப்படிங்கிற அந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்குரிய சென்டென்ஸ்ல இருக்குது. அப்ப எங்களுக்கு தெரியும் ஒரு பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து ஒரு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் சென்டென்ஸோட வளமையாக வரக்கூடும். ரைட். ஸோ இதுதான் விஷயம். ஓகே. இப்போ இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் என்ன, அதுல பாசிட்டிவ் சென்டென்சஸ் உங்களுக்கு கிளியரா இருக்குதா, ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? Clear, sir. ஓகே, ரைட். ஸோ ஐஷாக்கும் கிளியர் அறியும்னு நினைக்கிறேன். அப்ப இங்க என்ன நாம யூஸ் பண்ணணும், அந்த ஆக்சிலரி வேர்ப் வந்து ஹேடும் அதுக்கு பின்னால் இருக்கிற மெயின் வேர்ப் வேர்ஷன் 3யும் யூஸ் பண்ணணும். இப்போ பெர்ஃபெக்ட் டென்ஸ்னாலே வேர்ப் வந்து வேர்ஷன் 3 தான். அப்ப பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல ஆக்சிலரி வேர்ப் ஒரே ஒரு ஆள், ஹேட் மட்டும். இப்ப அப்படியே நெகட்டிவ் சென்டென்சஸுக்கு போ. ரைட். நெகட்டிவ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இனி எப்படி இருக்கும்,
வளமையை போல எங்களுக்கு ஆக்சிலரி வேர்போட ஒரு நோட் இருப்பாரு. சரிதானே? ரைட். ஆக்சிலரி வேர்போட ஒரு நோட் இருக்கு. அப்ப இங்க பாருங்க, முதலாவது சப்ஜெக்ட், ரெண்டாவது எங்களுக்கு ஆக்சிலரி வேர்ப், அதுக்கு பின்னால ஆக்சிலரி வேர்போட சேர்த்து ஹேடோட ஒரு நோட் சேர்ப்போம். சேர்த்துட்டு மூணாவது இடத்துல எங்களுக்கு வளமையை போல வேர்ப் இருப்பாரு, அவரு வெர்ஷன் 3. அப்ப இந்த கொன்ட்ராக்ஷனை கொஞ்சம் பாருங்க. அதாவது நாங்க அந்த ஆக்சிலரி வேர்பை நோட் டைம் சுருக்கி எழுதுவோம் தானே, அவர் இங்க எப்படி வருவாருன்னு சொன்னா இந்த ஹேட் நாட் ஹேடன்ட் அப்படின்னு சொல்லி எழுதியலும். சரிதானே? அப்ப இங்க எங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஹேட் மட்டும்தான் ஆக்சிலரி வேர்ப்ன்றதால எங்களுக்கு ஒரு குழப்பம் இல்லை. சரிதானே? ரைட். ஐ வந்தாலும் நாங்க ஹேட் தான் போட போறோம், ஷீ வந்தாலும் ஹேட் போட போறோம், வி தே எது வந்தாலும் ஹேட் தான் போட போறோம் பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல. ரைட். இப்ப நான் சொல்றேன், அப்ப இது நெகட்டிவ் சென்டென்சஸ். இனி அதாவது இந்த பாஸ்டுக்கு முன்னால நான் இந்த வேலையை செஞ்சிருக்கல, இந்த இறந்த காலத்துக்கு முன்னால இந்த இறந்த காலம் நடந்திருக்கல அப்படின்னு நெகட்டிவா பேசப்படுறேன். சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முதலாவது எக்ஸாம்பிள கவனிப்போம். டின்னருக்கு முன்னால நான் இந்த எக்ஸசைஸ, அதாவது ஹோம்ஒர்க்கை முடிச்சிருக்கல, செய்திருக்கவில்லை. இரவு சாப்பாட்டுக்கு முன்னால் நான் என்னுடைய ஹோம்ஒர்க்கை முடிச்சு இருக்கவில்லை அப்படின்னு சொல்றேன் பூமி. ஐ ஹேட் நாட் ஃபினிஷ்ட் மை ஹோம்ஒர்க் பிஃபோர் டின்னர். அப்ப பாருங்க, ஐ ஹேட் நாட் ஃபினிஷ்ட். அப்ப ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட், ஹேட் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்ப். அப்ப இங்க ஹேட் நாட். ஏன்? நெகட்டிவ் சென்டென்சஸ்னால ஆக்சிலரி வேர்போட நாட் சேர்த்து எழுதுறோம். அப்ப hadn't. I hadn't finished my homework before dinner. டின்னருக்கு முன்னால இந்த ஆஹ், அதாவது ஹோம்ஒர்க்கை முடிச்சிருக்கல அப்படின்னு சொல்றோம். சரிதானே? ரைட். ஸோ அடுத்த இதை பாருங்க. ஷீ விசிட்டட், சாரி, ஷீ ஹேட் நாட் விசிட்டட் த மியூசியம் பை நூன். பகல் வேலைக்கு முன்னால், பகல் நேரத்துக்கு முன்னால் அவள், சாரி, பகல் நேரத்தில் அவள் மியூசியமுக்கு போயிருக்கவில்லை. நாட் விசிட்டட். ரைட். அப்ப அது அடுத்த எக்ஸாம். அதே போல ஐ ஹேட் நாட் ஈட்டன் பிஃபோர் தே அரைவ்ட். அவங்க வாரத்துக்கு முன்னால, அப்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். தே டிட் அரைவ் தான் இங்க தே அரைவ்ட்னு இருக்காங்க. அப்ப பிஃபோர் தே அரைவ்ட்னு சொன்னா அவங்க வாரத்துக்கு முன்னால. ஐ ஹேட் நாட் ஈட்டன், நான் சாப்பிட்டு இருக்கவில்லை. அப்ப அவங்க வாரத்துக்கு முன்னால அப்படிங்கிற ஒரு பாஸ்டுக்கு முன்னால நான் சாப்பிட்டு இருந்த அப்படிங்கிற வேலையை செய்யலன்னு சொல்றோம். ஸோ பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல நெகட்டிவ், ஐ ஹேட் நாட் ஈட்டன் பிஃபோர் தே அரைவ்ட். அடுத்த இதை பார்ப்போம். எங்களுக்கு இப்ப she had not completed her project before the deadline. அப்ப டெட்லைன் அப்படிங்கிறது ஒரு இறந்த காலத்துல இருந்த விஷயம், அதுக்கு முன்னால அவ ப்ரொஜெக்ட கம்ப்ளீட் பண்ணிருக்கல அப்படின்னு சொல்றோம். ஸோ she had not completed her project before the deadline. அப்ப என்ன செஞ்சிருக்கோம்? had not, நெகட்டிவ். ஸோ she hadn't. இப்ப அடுத்த எக்ஸாம்பிள பார்ப்போம். அப்ப மழை பெய்ய மழை பெய்ய ஆரம்பித்த நேரத்துல நாங்க வீட்டை விட்டு புறப்பட்டு இருக்கவில்லை அப்படின்னு சொல்ல போறோம். அப்ப புறப்பட்டு இருக்கவில்லைன்னு சொல்ல போகல என்ன செய்வோம்? இங்கேயும் ஹேடோட நாட் சேர்ப்போம். ஸோ இது என்னன்னு வரும்? hadn't அப்படின்னு சொல்லி வரும். ரைட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 1 minute. ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ, சாரி. ஸோ வி hadn't left the house by the time it started raining. மழை பெய்ய ஆரம்பிக்கிற நேரத்துக்கு முன்னால நாங்க வீட்டை விட்டு புறப்பட்டிருக்கவில்லை அப்படின்னு சொல்றோம். ஸோ நெகட்டிவ். ரைட். ஸோ இப்போ இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்சஸ் உங்களுக்கு கிளியரா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல? ஆம் சார். ரைட். ஐஷாக்கு? ஐஷா கிளியரா? ரைட். ஓகே. ஸோ இப்போ அப்படியே எங்களுக்கு சென்டென்சஸ், அதாவது ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சா அடுத்தது என்ன? கொஷின்ஸ் தான் வரப்போகுது. ஸோ கொஷின்ஸ் ஸ்ட்ரக்சர் எங்களுக்கு தெரியும். எல்லா டென்சஸ்லையும் என்ன செய்யும்? ஆக்சிலரி verb முன்னால வரும், ரெண்டாவது சப்ஜெக்ட் வரும். அப்போ இங்கே வரக்கூடிய ஒரே ஒரு ஆக்சிலரி verb had மட்டும்னு தெரியும். இப்போ நாம கேட்போம், டின்னருக்கு முன்னால உங்களோட ஹோம்ஒர்க்கை நீங்க முடிச்சிருந்தீங்களா அப்படின்னு பாசிட்டிவா கேட்போம். கேள்வி, பாசிட்டிவ் கொஷின்ஸ். டின்னருக்கு முன்னால உங்களோட ஹோம்ஒர்க்கை நீங்க முடிச்சிருந்தீங்களா? அப்ப had you finished
யுவர் homework before dinner. அப்ப என்ன நடக்குது? இங்க இந்த had தூக்கி auxiliary verb முன்னால போடுறோம். போட்டுட்டு இங்க இருக்கிற you அப்படிங்கிற சப்ஜெக்ட் பின்னால finished அப்படிங்கிற version 3 verb. Had you finished your homework before dinner? டின்னருக்கு முன்னால உங்களோட ஹோம்ஒர்க்கை நீங்க முடிச்சிருந்தீங்களான்னு கேட்கும். அப்ப ஒரு பாஸ்டுக்கு முன்னால இன்னொரு பாஸ்ட்ல இந்த வேலையை செஞ்சீங்களான்னு கேட்கும். ஸோ அது அந்த விஷயம் சரிதானே? ரைட். அடுத்த எக்ஸாம்பிள் கவனிங்க. அவங்க வாரத்துக்கு முன்னால நீங்க சாப்பிட்டு இருந்தீங்களா அப்படின்னு கேட்கும். ஸோ ஹேட் யூ ஈட்டன் பிஃபோர் தே அரைவ்ட். ஹேட் யூ ஈட்டன் பிஃபோர் தே அரைவ்ட். ஸோ இந்த ஹேடை தூக்கி இங்க முன்னுக்கு போட்டிருக்கு முன்னால சரிதானே? அதுக்கு பக்கத்துல யூ அப்படிங்கிற சப்ஜெக்ட், நீங்க அப்படிங்கிற சப்ஜெக்ட் வருது. அடுத்தது ஈட்டன் அப்படிங்கிற B3. ஸோ ஹேட் யூ ஈட்டன் பிஃபோர் தே அரைவ்ட். அவங்க வாரத்துக்கு முன்னால நீங்க சாப்பிட்டு இருந்தீங்களான்னு கேட்கு. இப்போ அதே போல அடுத்த எக்ஸாம்பிள். Had she completed her project on on time? On time சொன்னா சரியான நேரத்துல, அதாவது அந்த ஒரு வேலை முடிக்கப்பட வேண்டிய அது சரியான நேரம், ஆன் டைம் அப்படின்னு சொல்றேன். ஸோ ஹேட் ஷீ கம்ப்ளீட்டட் ஹர் ப்ரொஜெக்ட் ஆன் டைம். சரியான நேரத்தில் அவள் அவளது ப்ரொஜெக்டை முடிச்சிருந்தாளா அப்படின்னு கேட்கும். அப்ப என்ன செய்யறோம்? ஹேட் அப்படிங்கிற ஆக்சிலரி முன்னால போடுறோம். ஷீ அப்படிங்கிற சப்ஜெக்ட் ரெண்டாவது, அண்ட் தென் என்ன வெர்ஷன் 3 கம்ப்ளீட்டட் வருது. ஓகே. ஸோ இதான் இந்த டென்ஸ்ல இருக்கிற பாசிட்டிவ் ஸ்ட்ரக்சர் கொஷன் உடையது. ரைட். ஹேட் ஷீ கம்ப்ளீட்டட் ப்ரொஜெக்ட் ஆன் டைம். ரைட். அடுத்த எக்ஸாம்பிள்ல கவனிங்க. Had they left before the meeting started? அப்ப மீட்டிங் ஸ்டார்டட் அப்படின்னு இருக்கிறது என்ன? சிம்பிள் பாஸ்ட். மீட்டிங் டிட் ஸ்டார்ட் அப்படிங்கிற விஷயம் தான் மீட்டிங் ஸ்டார்டட் இருக்கு சரிதானே? அப்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அதோட சேர்த்து என்ன வருது? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் வருது. அப்ப மீட்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால அவங்க போயிட்டாங்களா? லெஃப்ட்னு சொன்னா லீவ் அப்படிங்கிறது வெர்ஷன் 3 தான் லெஃப்ட் சரிதானே? ஸோ had they left before the meeting started? மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னால அவங்க புறப்பட்டுட்டாங்களா, போயிட்டாங்களான்னு கேட்கும் சரிதானே? ஸோ இது வந்து பாசிட்டிவ் கொஷன்ஸ் ஸ்ட்ரக்சர். அப்ப என்ன செய்யறோம்? ஆக்சிலரி வெர்பை தூக்கி முன்னால போட்டு சப்ஜெக்ட் ரெண்டாவது போடுறோம். தேர்ட் பிளேஸ்ல எங்களுக்கு வளமை போல பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருக்கிற இந்த வேர்ப் வெர்ஷன் 3ல இருக்குது லெஃப்ட். லீவ் அப்படிங்கிற புறப்படுற அப்படிங்கிறதுல வெர்ஷன் 3 தான் லெஃப்ட். ஓகே. ஸோ அடுத்தது நெகட்டிவ் கொஷின்ஸ். இப்ப இவ்வளவு நேரமும் எப்படி கேட்டோம்? மீட்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால அவங்க புறப்பட்டுட்டாங்களா கேட்போம். ஆனா நெகட்டிவ் கொஸ்டின்ஸ்ல எப்படி கேட்போம்? மீட்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால அவங்க புறப்படலையா அப்படின்னு கேட்க போறோம். ஸோ முதலாவது எக்ஸாம்பிள் கவனிங்க. நாட். இப்ப எப்படி வரப்போகுது? ஸ்ட்ரக்சரை முதல் பாருங்க. எங்களுக்கு நெகட்டிவ் கொஷின்ஸ்ல ஆக்சிலரி வேர்போட சேர்த்து நாட்டும் முன்னால் இருக்கும். அதுக்கு பிறகு சப்ஜெக்ட், மூணாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்ஷன் ஆஃப் த வெர்ப். ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல பார்ப்போம். Had not you finished your homework before dinner? டின்னருக்கு முன்னால உங்களோட ஹோம்ஒர்க்கை நீங்க செஞ்சிருக்கலையா, முடிச்சிருக்கலையா, அந்த இல்லையாவை போட்டு கேட்க போறோம். ஸோ had not அப்படிங்கிற இந்த ஆக்சிலரி வேர்போட சேர்த்து இந்த நாட்டும் முன்னால போட்டோம்னு சொன்னா அது நெகட்டிவ் கொஷனா வைத்திரும். ஸோ had not you finished your homework before dinner. அப்ப இந்த had not நாம கான்ட்ராக்ட் பண்ணி எழுதினோம்னு சொன்னா என்ன நடக்கும்? hadn't அப்படின்னு வரும். ரெண்டாவது எக்ஸாம்பிள்ல கவனிங்க. hadn't you eaten before they arrived? அவங்க வாரத்துக்கு முன்னால நீங்க சாப்பிட்டு இருக்கலையா அப்படின்னு கேட்கும். இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ ஆக்சிலரி வேர்போட நொட்டும் சேர்ந்து சென்டென்ஸ்ல ஃப்ரண்ட்ல வருது. ஸோ தென் எங்களுக்கு சப்ஜெக்ட், அதுக்கு பிறகு ஈட்டன் அப்படிங்கிற வெர்ஷன் 3 வேர்ப் வராது. ஸோ hadn't you eaten before they arrived? அவங்க வாரத்துக்கு முன்னால நீங்க சாப்பிட்டு இருக்கலையா அப்படின்னு கேட்கும். அடுத்தது hadn't she completed her project on time? அவங்க நேரத்துக்கு அவங்களோட ப்ரொஜெக்டை முடிச்சிருக்கலையா அப்படின்னு கேட்கும். ஸோ had not, hadn't ரெண்டாவது சப்ஜெக்ட் she. ஸோ hadn't she completed her project on time? on time சொன்னா சரியான நேரத்தில் அவங்க அவங்களோட ப்ரொஜெக்டை முடிச்சிருக்கலையா, அதாவது அவள் she. ஓகே. அடுத்தது மீட்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால
அவங்க புறப்பட்டிருக்கலையா அப்படின்னு கேட்கும். ஸோ hadn't they left before the meeting started. அப்ப had நொட்டு முன்னால இருக்கு, அதுக்கு பக்கத்துல எங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் தே இருக்கு, அவங்க அப்படின்னு. அடுத்தது version 3 verb left. ஸோ hadn't they left before the meeting started. ஸோ இவ்வளவுதான் எங்களுக்கு பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். வெரி சிம்பிளான ரெண்டு டென்ஸ், சரிதானே? இந்த டென்சஸ் உங்களுக்கு கிளியரா? அதாவது பாஸ்ட் கண்டினியூஸும் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸும் உங்களுக்கு கிளியரா? ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குதா? ஓகே, ஐஷா கிளியர். கெனுஜா? கெனுஜாவுக்கும் கிளியரா? ப்ராப்ளம் ஒன்றும் இல்லையா? ஆம் சார், கிளியர். ரைட். ஸோ இந்த அதாவது இப்போ நாங்க பாஸ்ட் டென்ஸ்ல 3 டென்சஸ் பார்த்துட்டோம். 3 டென்சஸ் முடிஞ்சு. பாஸ்ட்ல அப்ப எங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு டென்ஸ் இருக்காரு, அவர் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லி. ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா நீ அதை போல பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு ஒரு ஆள் இருக்காரு. அதை பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு ஃபியூச்சர் டென்ஸுக்கு போனா அதோட டென்சஸ் முடிஞ்சிடும், சரிதானே? ஸோ இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் அண்ட் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்சஸ்ல இப்ப நாம நாங்களே செஞ்சு பார்ப்போம். இப்ப நான் கேட்கறதுக்கு நீங்களே சொல்லுங்க, சரிதானே? இப்ப முதலாவது பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல நான் கேட்கிறேன் வந்து, ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் கேட்போம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்ப டீச்சர் செக் பண்றதுக்கு முன்னால அவள் அவளுடைய ஹோம் ஒர்க்கை முடிச்சிருந்தாள் அப்படின்னு சொல்லணும். டீச்சர் வந்து செக் பண்றதுக்கு முன்னால அவள் அவளுடைய ஹோம் ஒர்க்கை முடிச்சிருந்தாள் அப்படின்னு சொல்லணும். அப்ப என்ன, டீச்சர் செக் பண்றதுக்கு முன்னால அப்படிங்கிற ஒரு பாஸ்டுக்கு முன்னால அவங்க அவள் ஹோம் ஒர்க்கை முடிச்சிருந்தாளான்னு கேட்கும். அப்ப 2 பாஸ்ட் வருது, எப்படி எழுதலாம்? கெனுஜா, எனி ஐடியா? சார், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்லயா சொல்ல? எஸ். அப்ப அவள்னு சொல்ல she போகல had ஷி. finished she ஷி had ஹேட் finished 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 her homework. finished her homework. சார், homework அந்த தமிழ்ல கொஞ்சம் ஆ வசனத்தை சொல்லுங்க. பாருங்க, டீச்சர் செக் பண்றேன்னு சொன்னா அந்த பரிசோதிக்கிறேன்னு சொல்லும், செக் பண்ணி பாக்குறேன்னு சொல்லும் தானே அது. ஸோ டீச்சர் ஓ, செக் பண்றதுக்கு முன்னால அவள் அவளுடைய ஹோம்ஒர்க்கை முடிச்சிருந்தாள் அப்படின்னு சொல்றோம். அப்ப முன்னாலன்னு சொல்ல போகல என்ன, பிஃபோர். ஓகே, ஷி before. ஹேட் finished her homework before. டீச்சர்னு சொல்ல போகல த டீச்சர். இப்ப பின்னால வர இது எப்படி வரும்? சிம்பிள் பாஸ்ட்ல வரும். அப்ப செக் அப்படிங்கிறது செக்ட். செக். teacher. She had finished her homework before the teacher checked it. டீச்சர் செக் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னால அவள் ஹோம்ஒர்க்கை முடிச்சிருந்தாள். அப்ப ஹோம்ஒர்க்கை முடிச்சிருந்தாள் அப்படிங்கிறது எங்களுக்கு பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல வரும். அதுக்கு பின்னால இருக்கிற இந்த டீச்சர் செக் பண்றதுக்கு அப்படின்ற அந்த விஷயம் சிம்பிள் பாஸ்ட்ல வரும். அப்ப இந்த டீச்சர் செக்டுன்னு இருக்கிறது என்ன, the teacher did check. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இதுதான் எப்படி இருக்கி, the teacher checked அப்படின்னு வெர்ஷன் 2 இருக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ரைட். இந்த டிட்டும் செக்கும் சேர்ந்துதான் யாரு வருகிற செக்ட். ரைட். she had finished her homework before the teacher checked it. இட்னு சொன்னா என்ன, அதை, அது. அப்ப அதுன்னு சொன்னா அந்த ஹோம்ஒர்க்கை சொல்றோம். ஸோ டீச்சர் செக் பண்றதுக்கு முன்னால அவள் ஹோம்ஒர்க்கை முடிச்சிருந்தாள். ஸோ இது ஒரு விஷயம். இப்ப ரெண்டாவது சொல்லன்னு சொன்னா, டெட்லைனுக்கு முன்னால எங்களோட ப்ரொஜெக்ட் நாங்க முடிச்சிருந்தோம்
அப்படின்னு சொல்லணும். டெட்லைனுக்கு முன்னால எங்களோட ப்ரொஜெக்டை நாங்க முடிச்சிருந்தோம். எப்படி சொல்லுவீங்க? We had finished it. ரைட். நீங்க என்னமா சொல்றீங்க? இந்த ஃபினிஷ்ட் அவ்வளவுதான். ஃபினிஷ்டட் இல்ல, ஃபினிஷ்ட். ஓகே, அவ்வளவுதான். ஆ ஓகே, ஆம் ரைட். We had finished என்னது? the project. நாங்க ப்ரொஜெக்டை முடிச்சிருந்தோம். எதுக்கு முன்னால? Before the deadline. We had finished the project before the deadline. இப்ப இதே நெகட்டிவ்ல சொல்லுங்க பாப்போம். டெட்லைனுக்கு முன்னால நாங்க எங்களோட ப்ரொஜெக்டை முடிச்சிருக்கலன்னு சொல்லுங்க பாப்போம். எப்படி? We had not we had not finished finished the project before the deadline. அதே விஷயம். ஓகே, the deadline. ரைட். அடுத்தது பார்ப்போம். நான் கேட்கிறேன். 4வது, நீங்க வாரத்துக்கு முன்னால அவங்க சாப்பிட்டு இருந்தாங்களா? நீங்க வாரத்துக்கு முன்னால அவங்க சாப்பிட்டு இருந்தாங்களா? எப்படி கேட்போம்? அவங்க சாப்பிட்டு இருந்தாங்களான்னு கேட்கறதுக்கு had they eaten before, முன்னாலன்னு சொல்றதுக்கு before. எப்ப? நீங்க வாரத்துக்கு முன்னால. அப்ப you arrived. ஓகே, question mark. Had they eaten before you arrived? நீங்க வாரத்துக்கு முன்னால அவங்க சாப்பிட்டு இருந்தாங்களா? கிளியரா இது சென்டென்ஸ்? Had they eaten before you arrived? கிளியரா? ஓகேவா? ஆம் சார் ரைட். இப்ப இதே போல ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் போதும். ஸோ இதுதான் எங்களுக்கு பாஸ்ட் கண்டினியூஸ் அண்ட் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்சஸ். ரைட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கம்பேர் பண்ணி பார்ப்போம். இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் எடுப்போம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சொல்லி நாம நிகழ்காலத்தில் படித்தோம். ஸோ இப்போ அதில் நான் எழுதுறேன். ப்ரெசன்ட் கண்டினியூஸில் ஒரு சென்டென்ஸ் எழுதுறேன் பாருங்க. ஐ ஆம் டீச்சிங் இங்கிலீஷ். நான் இங்கிலீஷ் டீச் பண்ணி கொண்டிருக்கின்றேன். அப்ப இந்த மூமெண்ட்ல இப்ப நான் என்ன செய்யறேன்? ஐ எம் டீச்சிங் இங்கிலீஷ். நான் இங்கிலீஷ் படிப்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன். ரைட். ஸோ இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ். இதே விஷயம் இப்ப பாஸ்ட் கண்டினியூஸ்ல நான் சொல்ல போறேன். அதாவது நான் இங்கிலீஷ் படிப்பித்து கொடுத்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்ல போறேன். இருந்த காலத்துல இந்த செயல் தொடர்ந்து நடந்துட்டு இருந்துச்சுன்னு சொல்ல போறேன்னு சொன்னா அதை பாஸ்ட் கண்டினியூஸ்ல சொல்லுவேன். அப்ப எப்படி எழுதுவேன்? ஐ வாஸ் டீச்சிங் இங்கிலீஷ். நேத்துன்னு சொல்றேன்னு சொன்னா எஸ்டர்டே. ஸோ ஐ வாஸ் டீச்சிங் இங்கிலீஷ் எஸ்டர்டே. நான் நேத்து இங்கிலீஷ் டீச் பண்ணி கொண்டிருந்தேன். டிஃபரன்ஸ் விளங்குதா இது ரெண்டுடையும்? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் என்ன, பாஸ்ட் கண்டினியூஸ் என்னன்னு சொல்லி? ஆம் சார் ரைட். இப்போ இதே போல இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்டையும் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். அப்ப ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் நாங்க எதுக்குன்னு படிச்சோம்? ஆல்ரெடி முடிக்கப்பட்ட வேலைகள், அதோ அந்த வேலைகளுக்கு நிகழ்காலத்திலே ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸா ஜஸ்ட் இந்த வேலையை செஞ்சேன் அப்படின்னு சொல்லணும். ரைட். இப்ப நான் சொல்றேன்னு சொன்னா முதலாவது சென்டென்ஸ் நான் சொல்றேன், நான் கொழும்புக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்றேன். அதை எப்படி சொல்லுவீங்க ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்ல? நான் கொழும்புக்கு சென்றிருக்கிறேன். எப்படி எழுதுவீங்க? I have ஆ ஐ ஹாவ். I I ஆ have went ஆ Colombo. ஆ அப்ப இங்க என்ன செய்யணும்? வெர்ஷன் 3 பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே தானே? வெர்ஷன் 3 வெர்ப். அப்ப கோ அப்படிங்கிறது தானே போற. அப்ப கோ வந்து வெர்ஷன் 1. எங்களுக்கு பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல வெர்ஷன் 3 வேணும். அப்ப கோட வெர்ஷன் 3 என்ன? கோன்.
நீங்க சொன்ன வெண்ட் வந்து வெர்ஷன் 2. அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல யூஸ் பண்றது. கிளியரா? அப்ப ஐ ஹேவ் gone. ஆம் சார். ரைட்? ரைட். அப்ப ஐ ஹேவ் gone to கொலம்பு. நான் கொலம்புக்கு போயிருக்கேன். இப்ப இதே விஷயம் பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல எப்படி மாறுதுன்னு பார்ப்போம். இப்ப பாஸ்ட் பெர்ஃபெக்ட் நாங்க சொல்றது என்னதுக்கு பார்த்தேன்? ஒரு இறந்த காலத்துக்கு முன்னால நடந்த இன்னொரு இறந்த காலம்னு சொல்றேன். அப்ப நான் சொல்றேன், இதுக்கு எக்ஸாம்பிள் எழுதினோம்னா எப்படி வரும்? I had gone to Colombo before. அப்ப பின்னால இன்னொரு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல ஒரு சென்டென்ஸ் வர போகுது. I had gone to Colombo before I came to your house. நான் உங்களோட வீட்டை வாரத்துக்கு முன்னால கொலம்புக்கு போயிருந்தேன். I had gone to Colombo before I came to your house. அப்ப முன்னால இருக்கிற சென்டென்ஸ் பாஸ்ட் பெர்ஃபெக்ட், பின்னால இருக்கிற சென்டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட். அப்ப இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் சிம்பிள் பாஸ்ட் சென்டென்சஸோட சேர்ந்து வரும். அப்ப பாருங்க, ஐ கேம் டு யுவர் ஹவுஸ் அதை எப்படி இருக்கி, நான் உங்களோட வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னால அப்படின்னு சொல்லி. அப்ப ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த இறந்த காலத்தை சிம்பிள் பாஸ்ட்ல எழுதுறோம், அதுக்கு முன்னால நடந்ததை பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல எழுதுறோம். அப்ப ஐ கேம் டு யுவர் ஹவுஸ் என்ன அர்த்தம்? சிம்பிள் பாஸ்ட்ல இருக்காரு அவரு. எப்படி இருக்கி சிம்பிள் பாஸ்ட்ல? ஐ அப்படிங்கிற சப்ஜெக்டோட கேம் அப்படிங்கிற வேர்ஷன் 2 இருக்கு. அப்ப வேர்ஷன் 2 இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? அவர் எப்படி இருந்திருக்காரு? டிட் கம் இருந்திருக்காரு. அதான் கேம் மாறி இருக்கு. ஓகே, ஐ கேம் டு யுவர் ஹவுஸ். ஐ ஹேட் கோன் டு கொலம்பு பிஃபோர் ஐ கேம் டு யுவர் ஹவுஸ். நான் உன்னோட வீட்டுக்கு வாரத்துக்கு முன்னால கொழும்புக்கு போயிருந்தேன். இங்க பாருங்க, பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல நான் கொழும்புக்கு போயிருக்கேன். பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல நான் கொழும்புக்கு போய் இருந்தேன். டிஃபரன்ஸ் கிளியரா? இதுல டிஃபரன்ஸ் கிளியரா? எஸ். ஸோ ஐஷா கிளியர்னு சொல்லிக்க உங்களுக்கு. ஆம் சார், கிளியர். ரைட். ஸோ இதுதான் விஷயம். அப்ப சரியான ஆக்சிலரி வேர்ப், சரியான வேர்ப் ஃபார்ம்ஸ், அடுத்தது ஒவ்வொரு டென்சஸும் எங்க எங்க யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரிதானே? ரைட். ஸோ இதுதான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அண்ட் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நாம என்ன செய்வோம்? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை பத்தி படிப்போம். அதோட இறந்த காலம் அப்படிங்கிற சப்ஜெக்ட் எங்களுக்கு முழுசா முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கு பின்னால ஃபியூச்சர்லையும் இதே போல 4 டென்சஸ் இருக்கி, அந்த டென்சஸை படிச்சோம்னு சொன்னா டென்ஸ் காலங்கள் அப்படிங்கிற அந்த கேட்டகரி எங்களுக்கு ஃபுல்லா முடிஞ்சிடும். அதோடய உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் தி இங்கிலீஷ் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். காலங்களை வச்சு உங்களுக்கு எழுதுறதுக்கு பேசுறதுக்கு ஏலம்னு சொன்னா. ஸோ இந்த கிளாஸ்ல ரெக்கார்டிங்கும் உங்களோட குரூப்ல நான் டிரைவ்ல லிங்க் ஷேர் பண்ணுவேன். இந்த இறந்த காலம் பாஸ்ட் டென்ஸ் முடிஞ்சதுக்கு ப்ரோ இதனுடைய எக்ஸசைசஸும் உங்களுக்கு நான் குரூப்ல போடுவேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் இன் டுடேஸ் கிளாஸ். We will meet soon. Thank you and take care.